Hey yo guys, welcome to Tech and My Club. இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா Oppo F15 அன்பாக்சிங். நான் கொஞ்சம் செம்ம டயர்டில் இருக்கிறனால நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அதனால் ஐ ஹோப் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓப்பன் ஆகிருக்கு. அது ஏன்னா உள்ளே வந்து ஃபோன்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குதா, ஏன்னா சீரியல் உள்ளே இருக்கிற ஃபோன் சீல் பிடிச்சிருக்கா அப்படின்றதுக்காக அவன் பார்த்துக்கிறான். அதனால நோ ப்ராப்ளம். இப்போ ஆனால் நான் ஒன்றும் வந்து அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணல. இப்போ நம்ம உங்களுக்காக நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வியூஸ் எல்லாமே என்ன பார்க்க ஆல்ரவுண்ட் பண்ண போகிறோம். இப்போது வாங்க அன்பாக்ஸ் பண்ண போவோமா. அதுக்கு முன்னாடி இது ப்ரைஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்களா, இதோட ப்ரைஸ் வந்து 22,990, அதாவது 23,000 வச்சிங்களேன். இது நான் அமேசானில் வந்து 19,900 சம்திங் வாங்கினேங்க. இன்னைக்கு காலையில் டெலிவரி ஆச்சு. இதில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம மொபைல் ஓப்பன் பண்ண சொல்கிறேன். வாங்க மொபைல் அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபோன் அன்பாக்ஸ் செம்ம செங்கல் மாதிரி இருக்குதுங்க. வரவே மாட்டேங்குதுங்க. ஃபஸ்ட்டு நினச்ச மாதிரியே இதோட பேக் கேஸ், வாரண்டி, ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு, அப்புறம் சிம் இன்ஜெக்டர் கொடுத்துக்கிறாங்க. இதை இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம ஓரமாக வச்சுட்டு அப்புறம் வாங்க ஃபோன் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபோன் இருக்கு. எம்ஆடியோ இது என்னது? இது பாக்ஸில் செங்கல் மாதிரி இருக்குதுன்னா சார்ஜர் செங்கல் மாதிரி இருக்குது. சார்ஜர் கேபிள் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊக் சார்ஜர் 3.0 வெர்ஷன். இதோட வாட்ச் பார்த்தீங்கன்னா 20 வாட் இருக்குது. கைஸ், நான் ஃபோன் முன்னாடி வச்சிட்டேன். இது சார்ஜர். இதையும் ஒன்று முன்னாடி தூக்கி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஒர்த்தி காய். சில மாடலில் பார்த்தீங்கன்னா ஓப்போ வந்து இயர்ஃபோன் தரதே இல்லை. இந்த ஓப்போ F15 கொடுத்துக்கிறாங்க. இது ஏன் கவர் இல்லாமல் இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். என் தம்பி ஒரு க்யூரியாசிட்டினால அதை ஓப்பன் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு பாட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கிறான். இது சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கிறான். நான் ஒன்றும் ட்ரை பண்ணல. நான் ட்ரை பண்ணிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ வாங்க நம்ம மெயின் ஹீரோக்கு போகலாம். பார்த்தீங்களா, நாங்கள் என்ன கலர் வாங்கிக்கிறோம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பிளாக் வாங்கிக்கிறோம். இதில் இன்னொரு கலரும் இருக்குது. அது டிரைவரின் கலர் மாதிரி. க்ரீன், ப்ளூ, இன்னொரு கலர் சரியாக தெரியல அது என்னதுன்னு. அது நான் கீழே வந்து ஒரு இமேஜ் நான் சைடில் வைக்கிறேன் இன்னொரு கலரை. இப்போ வாங்க நம்ம ஹீரோ ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். கூட இடத்துல இப்போது எனக்கு இது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறதுனால நான் பேக் கேஸ் போட்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பேக் கேஸ் எடுத்து போட்டுருவோம். அது எங்கே கரெக்டாக பேக் கேஸ் போட்டுடலாம். கைக்கு இப்போ தான் செம்ம கம்ஃபர்ட் யூஸ் வருது. இது நான் ஏற்கனவே என்னோடய பாஸ்வேர்டெலாம் இன்செர்ட் பண்ணி வச்சிட்டேன். ஒரு காமன் பாஸ்வேர்ட் தான், ஈஸியாக இருக்குன்னு நல்லா படித்தேன். ஓகே கைஸ், இப்போது வந்து நம்ம ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், டிஸ்பிளே குவாலிட்டி வந்து சாம்சங்கோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஓப்போவில் அதிகமாக இருக்குது. சாம்சங்கோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குது. எனக்கு 2 டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. எனக்கு 2 டிஸ்பிளே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் வந்து கேமரா யூஸ் பண்ணும்போது இப்போது நம்ம வீடியோவில் எடுப்போம் பார்த்தீங்களா, அது கலர் ஒன்று கான்ட்ராக்ட் பண்ணி காட்டுறதுனால எனக்கு இந்த டிஸ்பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் சாம்சங் வந்து அதோட ஒரிஜினல் ரியாலிட்டியை காட்டும். தட்ஸ் ஆல். இதில் வந்து இப்போ வாங்க ஃபோனில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இப்போ அபவுட் ஃபோன் போவோம். ஓகே கைஸ், இது கலர் வைஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6.12 தான். ப்ராசர் வந்து octa core. ரேம் வந்து இதில் வந்து ஒரே ஒரு ரேம் மட்டும் தான் வேரியன்ட் இருக்குது. 8GB ரேம் ப்ளஸ் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இது வந்து டியூவல் சிம் தான். எல்லாருக்குமே திருப்பி வர ஃபோன்லாம் டியூவல் சிம் தான், ஐஃபோனை தவிர. சாஃப்ட்வேர் அப்டேட் பார்த்தீங்கன்னா அப் டு டேட்டில் தான் இருக்குது. ஐ மீன் நான் மொபைல் டேட் ஆன் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும்.
கேட்டுருக்கு. யா, இது ஆல்ரெடி லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்டு 9.5 தாங்க. இது வந்து இன்னும் 10 வரல, இன்னும் அப்டேட் வரல, ஓப்பனில் வரல. இது நான் முக்கியமாக ஏன் வாங்கணுன்னா, இதோட கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். இது கேமரா குவாலிட்டி வந்து பார்க்குறீங்களா? ஓகே கைஸ், இதில் கேமரா குவாலிட்டி டெஸ்ட் பண்ணோன்னா நான் ஒரு சின்ன பிக்சர் மட்டும் அந்த ஓப்போ பாக்ஸே தருவேன். அது கிளாரிட்டி மட்டும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்களேன். எவ்வளோ ஜூம் இன் பண்ணாலும் அது பிக்சல்ஸ் உடையாமல் இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு அதனால தான் இந்த ஃபோனை பார்த்தோன்னே செம்மையாக பிடிச்சிருந்துங்க. நம்ம இப்போ இதே மாதிரி 40 மெகா பிக்சல் நிறைய ஃபோன் இருக்குதுங்க. நீங்கள் வேணால் அதில் எடுத்துகிட்டு ஜூம் இன் பண்ணி பாருங்களேன். அது பிக்சல்ஸ் வந்து கண்டிப்பாக உடையாமலாம் இருக்காது, கண்டிப்பாக உடையும். எனக்கு இந்த ஃபோன் எனக்கு உடையிற மாதிரி தெரிலங்க, சூப்பராக இருந்தது. நீங்கள் என்ன ஜூம் இன் பண்ண இவ்வளோ நாள் பண்ணி பார்த்துங்க, ஒரு பிக்சல்ஸ் கூட உடையில பார்த்தீங்களா? அது வந்து ஓப்போ அப்ரிஷியேட் பண்ணுறேன் நான். சூப்பராக இருக்குது. அதோட கேமரா குவாலிட்டிக்காக தான் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் கேமரா வந்து நான் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் லாஸ்ட்டாக போடுறேன் ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்குன்னு. இப்போது ரீசெண்டாக சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் நார்மலாக யூசேஜ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்களேன், பெஸ்ட்டுங்க இந்த ஃபோனு. இப்போது ஒரு எடிட்டிங் பண்ணுறோம், இல்லை நார்மல் யூசேஜான கேம் விளாட்றோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து மல்டி டாஸ்கிங்காக சூப்பரான ஃபோன். இது வந்து நீங்கள் ஹை கேமிங் ஆட போகிறேன், பப்ஜி ஆட போகிறேன், இல்லை ஃப்ரீ ஃபயர் ஆட போகிறேன், சிஓடி ஆட போகிறேன்னா ஐ ஒன்ட் சப்போர்ட். ஏன்னா இதில் மீடியாடெக் ஹீலியோ G70 தான் கொடுத்துக்கிறாங்க, G90 கொடுக்கல. G70 எது பார்த்தீங்கன்னா கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. இது ப்ராசஸர் பிட்வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான். இப்படி இது ஸ்னாப் ட்ராகனோட எது ஒப்பிட்டீங்கன்னா 850 கூட இல்லை 850 கூட ஒப்பிடலாங்க. G90னா இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் மீடியாடெக்கில் அதுதான் சூப்பரான ப்ராசஸர் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மீடியாடெக் G70 அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு தராது. ஹை கேமிங் சொல்கிறேன் நான். மல்டி டாஸ்கிங்க்கு சூப்பரான மொபைலுங்க, சூப்பராக இருக்கும். கேமராக்காகவே நீங்கள் இதை கண்ணை மட்டும் எடுக்கலாம். இது ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இது உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ வர ஃபோன்லாம் கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் வருது, ஆனால் லைட்டாக வெயிட் இருக்கும். இதில் வந்து வெயிட்டே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்லி இது 170 to 172 கிராம்ஸில் தான் இருக்கும். அவ்வளோ வெயிட் தாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன், தின்னஸ்ட். நீங்கள் பாக்கெட்டில் இப்படி வைக்கிறீங்கன்னு நினச்சிங்களேன், ஒரு கிளாசிக்கான டிசைன் உங்களுக்கு பின்னாடி தரும். உங்களுக்கு பார்த்தீங்களா, நான் இப்படி பண்ண உங்களுக்கு ரெயின்போ கிரேடிட் மாதிரி உங்களுக்கு எதாவது தெரியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா 4 கேமரா வருதுங்க. இதுதான் அங்கே அந்த பிக்சல்ஸ் உடையாமல் கான்ட்ராஸ்ட் பண்ணி தரது இந்த லென்ஸ் தான். ஓகேங்களா? இப்போது இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பார்க்குறீங்களா? அவ்வளோதான் சிப்ஸ் மறுபடியும் பாருங்கள். இந்த மாதிரி டக்குன்னு ஓப்பன் ஆகுதுங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டில் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபோன் நான் பார்த்ததில்ல. இது சூப்பராக இருக்குது. எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு இதில் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குது. முக்கியமானது ஃபஸ்ட்டு கேமரா, செகண்ட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். நான் வந்து தேர்டு ஃபேஸ் அன்லாக் எப்படின்னு பண்ணி காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வாங்க நான் ஃபேஸ் ரெகக்னிஷன் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். டக்கு அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு ஃபேஸ் ரெகக்னிஷன் எப்படின்னு பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அவ்வளோதான், ஒரு ஸ்வைப் தாங்க. நான் எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்கல, ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், ஸ்வைப், அவ்வளோதான். செம்ம ஃபாஸ்ட். மறுபடியும் ட்ரை பண்ணி பண்ணுவாங்க, அவ்வளோதான். இதே மாதிரி வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க. ஆனால் நான் வந்து இதை iOS கூட நான் கம்பேர் பண்ணல, ஆண்ட்ராய்டோட தான் கம்பேர் பண்ணுறேன். iOS வந்து தனி, ஆண்ட்ராய்டு தனி, உங்களுக்கு தெரியும். ஆண்ட்ராய்டு ஃபோனில் இவ்வளோ ஃபாஸ்ட் ஃபேஷியல் ரெகக்னிஷன் வந்து இது சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ப்ராசஸர் G70 சும்மா சொல்லலாம், மல்டி டாஸ்கிங் பெர்ஃபார்மன்ஸ் தரும். ஆனால் இது எல்லாத்துக்குமே கேமிங் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹையர் லெவல் போகாதீங்க. நான் சொல்கிறது மிட் ரேஞ்ச் லெவலில் மல்டி டாஸ்கிங் பர்பஸ், அப்புறம் எடிட்டிங் எக்ஸட்ரா இது நல்ல ஃபோனுங்க. பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இல்லை, வேறு லெவலுங்க. இப்போ நான் வந்து இயர்ஃபோன் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, வாங்க இயர்ஃபோன் எடுக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் ஒரு இயர்ஃபோனில் வந்து நான் ஒரு சாங் ப்ளே பண்ணி கேட்டுட்ருக்கிறேன். செம்ம கிளாரிட்டியாக இருக்குங்க, கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் உனக்கு லிசன் பண்ணிட்டுருக்கிறேன், அப்புறமா உங்களுக்கு நான் மைக்கில் இருக்கிறேன், இருங்க. ஓகே கைஸ், நீங்களும் பாருங்கள் இப்போது இந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ்,
கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த Oppo F15 பற்றி கொஞ்சம் பார்த்தோம். இதில் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. இது நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி கேன் கோ ஃபார் இட். ஆனால் நான் சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுங்க, G70 G90 இது ரெண்டுத்துக்கும் நிறைய வேரி இருக்குது. நீங்கள் ஹை லெவல் கேமிங் ஃபோன் தான் வேணும்னா கோ ஃபார் G90. இது மல்டி டாஸ்கிங் ஆர்டினலாக இருக்கணும்னா நீங்கள் கம் ஃபார் G70. இது ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காங்க. நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இது ஏன் நான் முக்கியமாக வாங்கினேன்னா பிளாக் பண்ணுறது தான். நான் ஃபஸ்ட்டு வச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா சாம்சங் A30, அது கேமரா குவாலிட்டி வந்து கொஞ்சம் நிறைய லெஸ்ஸாக அந்த மாதிரி தான் இருந்தது. இது 48 மெகா பிக்சல் வரதுனால நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன், ஷோரூமில் போய் கம்பேர் பண்ணி பார்த்தேன் நிறைய இடத்துல. அதில் வந்து நிறைய ஃபோன் டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. நான் இந்த ஃபோனை பர்சனலைஸாக எடுத்து பார்க்கும்போது ஜூம் பண்ணும்போது பிக்சல்ஸ் உடையல. அதனால தான் இந்த ஃபோனில் வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறதுங்க இன்ட்ராக்ட் ஆச்சு எனக்கு இது வாங்கலான்னு. ஸோ யூ கேன் டெஃபினெட்லி கோ ஃபார் இட், இது டவுட்டே இல்லைங்க. ஸோ ஐம் ஷைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.